Hi viewers, in this video you have seen that என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம யூனிட் 5ல தியரம் 31.1 யூசிங் அந்த ரெகுலர் ஸ்பேஸ் அண்ட் நார்மல் ஸ்பேஸோடைய கேரக்டரைசேஷன் சரியா. ஸோ let x be a topological space and 1 point sets in x is closed because that is 1 point set, அதாவது சிங்கிள்டன் செட் வந்து க்ளோஸ்டாக இருக்கும் ரைட்டா. ஸோ எக்ஸ் இஸ் ரெகுலர் அப்படின்னா எஃப் அண்ட் ஒன் லீஃப் கண்டிஷன் என்னென்னா எக்ஸ்லேருந்து ஒரு பாயிண்ட் எடுப்போம், அதுக்கு ஒரு நெய்பர்ஹுட் யூ இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் அதோடைய நெய்பர்ஹுட் இருந்துச்சுன்னா இன்னொரு நெய்பர்ஹுட் அந்த எக்ஸுக்கு இன்னொரு நெய்பர்ஹுட் எக்ஸிஸ்ட் ஆகி வி பார் கண்டினியூ, அதாவது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். இந்த நெய்பர்ஹுட்டோடைய க்ளோஷர் இந்த நெய்பர்ஹுட்டுக்குள்ளே சப்செட்டாக இருக்குது, இந்த நெய்பர்ஹுட்டுக்கு சப்செட்டாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும் ரைட்டா. அதே மாதிரி தான் நார்மல் கண்டிஷன் நார்மலில். ஸோ அதை பட் அதை என்ன ஒரு சின்ன ஒரு இது மட்டும்னா இந்த ப்ரூஃபை மட்டும் படித்தா போதும். இதில் இன் பிளேஸ் ஆஃப் இந்த பாயிண்ட்டுக்கு பதிலாக க்ளோசஸ் செட் ஏன்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணோன்னு சொன்னால் அந்த ப்ரூஃப் வந்து ஓவர் ரைட்டா. ஸோ நான் அந்த ப்ரூஃபை சொல்ல இந்த ப்ரூஃபை மட்டும் தான் சொல்கிறேன். ஸோ இதை படிச்சுட்டு ஜஸ்ட் இன் பிளேஸ் ஆஃப் பாயிண்ட் கிவன் பாயிண்ட் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு பதிலாக க்ளோசஸ் செட் ஏன்னு சொல்லி அந்த இடத்துல எல்லாம் போட்டோம் அப்படின்னா அந்த ப்ரூஃப் வந்து ஓவர். ஸோ என்னென்ன பார்த்தீங்கன்னாக்கா சப்போஸ் தட் எக்ஸ் இஸ் ரெகுலர். ஃபஸ்ட்டு ரெகுலர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ ரெகுலர் அப்படின்னா ஏற்கனவே வந்து டெஃபினேஷன் நான் டெஃபினேஷன் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அந்த டெஃபினேஷன். இது வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், பட் ஒரே ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பேஸ் எக்ஸ் இன் விச் ஒன் பாயிண்ட் செட்ஸ் ஆர் க்ளோஸ்ட் அண்ட் செட் டு பி ரெகுலர். எப்போ சொல்லுவோம் அந்த எக்ஸுங்கிற ஸ்பேஸை ரெகுலர்னு எப்போ சொல்லுவோம்? இஃப் கிவன் அ பாயிண்ட் ஏ. ஸோ அந்த எக்ஸிலேருந்து ஒரு பாயிண்ட்டும் ஒரு க்ளோஸ்டு செட்டும் எடுப்போம் ஓகேவா. ஒரு பாயிண்ட்டும் ஒரு க்ளோஸு செட்டும் எடுப்போம். அதில் வந்து இந்த பாயிண்ட் வந்து இருக்கக்கூடாது. அந்த க்ளோஸு செட்டு பிங்கிறதுல இந்த பாயிண்ட் அதுக்குள்ள இருக்காது. தட் இஸ் ஏ டசன்ட் பிலாங்ஸ் டு பி ஓகேவா. ஏ டசன்ட் பிலாங்ஸ் டு பி ஓகேவா. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா தேர் எக்ஸிஸ்ட் ஒரு ஓப்பன் செட் எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த ஏ இருக்க மாதிரி ஒரு ஓப்பன் செட்டு, இந்த பி இருக்க மாதிரி ஒரு சப்செட் பிங்கிற ஒரு ஓப்பன் செட்டு எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதாவது ஏ இருக்க மாதிரி இந்த ஓப்பன் செட்டு பி இஸ் சப்செட் ஆஃப் பி இந்த கண்டிஷன் ஓகே ரைட்டா. ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு க்ளோசர் செட்டுக்கும் பேசுறது ரெகுலர் ஸ்பேஸு, ரெண்டு க்ளோசர் செட்டுக்கு ரெண்டு டிஸ்ஜாயிண்ட் ஓப்பன் செட் எக்ஸிஸ்ட் ஆகிறது நார்மல் ஸ்பேஸ் ரைட்டா. ஸோ சப்போஸ் தட் நான் எக்ஸை ரெகுலர்னு எடுத்துகிட்டு இதை நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ நான் அதை எடுத்துக்கிறேன். இதிலேருந்து இது வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா. சப்போஸ் தட் பாயிண்ட் எக்ஸு, அதுக்கு ஒரு நெய்பர்ஹுட் யூ, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ரெகுலர்னா என்ன, ஒரு பாயிண்ட் இருக்கணும், அது இருக்குங்க. பாயிண்ட் எக்ஸுங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்குது, இன்னொரு ஒரு க்ளோஸ் செட் எடுப்போம். அந்த க்ளோஸஸ் இது வந்து இந்த யூங்கிறது ஓப்பன் செட், இந்த யூங்கிறது என்னது ஓப்பன் செட்டு ரைட்டா. ஸோ அப்போ க்ளோஸ் செட்னா இது வந்து ஓப்பன் இந்த எக்ஸ் மைனஸ் யூங்கிறது க்ளோஸ் ஓப்பன் இன் எக்ஸாக இருக்குது ஓகேவா. நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸ் தர்ஃபோர் விச் இஸ் ஓப்பன் அண்ட் எக்ஸ். அப்போ எக்ஸ் மைனஸ் யூங்கிறது க்ளோஸ் செட், தட் இஸ் நான் பின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கிறேன் ரைட்டா. ஸோ பி இஸ் அ க்ளோஸ் செட்டு, அதை எக்ஸ் மைனஸ் யூங்கிறது ஓப்பன் therefore x minus யூங்கிறது க்ளோஸ். ஜஸ்ட் அதுக்கு ஒரு நேம் பின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சின்ஸ் எக்ஸ் இஸ் ரெகுலர், ஸோ ஒரு பாயிண்ட் எக்ஸ் இருக்குது, ஒரு க்ளோஸ் செட் இருக்குது அப்படின்னா ரெகுலரோட கண்டிஷன் என்னது, தேர் எக்ஸிஸ்ட் டிஸ்ஜாயிண்ட் ஓப்பன் செட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அதை VW நேம் கொடுத்துருக்கேன். which containing x and b, அதாவது எக்ஸுங்கிற பாயிண்ட் வந்து இந்த வீக்குள்ளே இருக்கும், இந்த க்ளோஸ் செட்டு வந்து இதுக்கு சப்செட்டாக இருக்கும், இந்த ஓப்பன் செட்டுக்கு சப்செட்டாக இருக்கும். அதான் இங்கே இருக்குது எக்ஸ் அண்ட் பி அண்ட் பி இஸ் கண்டைன்ட் இன் டபிள்யூ ரைட்டா. ஸோ அப்போ இதுலேருந்து இன்னொன்று என்ன தெரியும் நம்மளுக்கு, இது வந்து டிஸ்ஜாயிண்ட்டுங்கிறதுனால பி இன்டர்செக்ஷன் டபிள்யூ, அதாவது டிஸ்ஜாயிண்ட் ஓப்பன் செட்ஸ். அப்போ பியும் டபிள்யூ வந்து இன்டர்செக்ட் பண்ணால் எம்டி ஓகேவா. ஸோ இது வேறுங்கனால அதோட இன்டர்செக்ஷன் வந்து எம்டியாக இருக்கும். தேர்ஃபோர் அப்போது இது பி வந்து டபிள்யூவோட இன்டர்செக்ட் ஆகலை அப்படின்னா, அதாவது பி வந்து விச் இஸ் நாட் அ சப்செட் ஆஃப் டபிள்யூ ரைட்டா. B is not a subset of W. அப்போ எதுக்கு அது சப்செட்டாக இருக்கும், அதோடைய காம்ப்ளிமெண்ட் டபிள்யூடைய காம்ப்ளிமெண்ட்டுக்கு எக்ஸ் மைனஸ் டபிள்யூக்கு அது சப்செட்டாக இருக்கும். ஸோ நான் டேக்கிங் க்ளோஷரை நான் எடுத்தேன் அப்படின்னா அந்த V க்ளோஷரும் எக்ஸ் மைனஸ் டபிள்யூ க்ளோஷரில் தான் சப்செட்டாக இருக்கும். ஸோ இந்த க்ளோஷர்னா க்ளோஸ் அந்த A பார் ஈக்குவல் டு A. ஸோ அதுபடி இந்த எக்ஸ் மைனஸ் டபிள்யூ பாரை எக்ஸ் மைனஸ் டபிள்யூன்னு எழுதியிருக்கேன். ஸோ இந்த எக்ஸ் மைனஸ் இப்போ நான் வந்து நம்மளுக்கு என்ன தெரியும், B contained in W தெரியும் இல்லையா, B contained in W தெரியும். அப்போ நான் எக்ஸ் மைனஸ் ஒரு மைனஸை சேர்க்கும் போது இந்த செட்டு என்னவா மாறும், இப்படி திரும்பி போகும் ரைட்டா. ஸோ மைனஸ் போடும்போது சப்செட்டாக இருக்கிறது சூப்பர் செட்டாக மாறிடும். அதான் இங்கே எழுதியிருக்கேன். therefore எக்ஸ் மைனஸ் டபிள்யூ இஸ் அ சப்செட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் பி ரைட்டா. ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் டபிள்யூக்கு பதிலாக
ஸோ இந்த x minus w வந்து x minus bக்கு சப்செட், therefore x minus wக்கு பதிலாக x minus bன்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே bங்கிறது x minus u, ஓகேவா? bங்கிறது x minus u. ஸோ u அந்த பக்கம் கொண்டு போயிட்டு b அந்த பக்கம் கொண்டு போனால் x minus bங்கிறத uன்னு எழுதலாம். therefore இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு, ரைட்டா? ஸோ ரெகுலரோட கண்டிஷன் அந்த டெஃபினேஷன் யூஸ் பண்ணி தான் எழுதியிருக்கோம். ஸோ bங்கிறது இன்டர்செக்ஷன் wங்கிறது எம்டினா தட் இஸ் b இஸ் நாட் அ சப்செட் ஆஃப் w. எப்போ அது சப்செட்டாக இருக்கும்னா அதோடைய காம்ப்ளிமெண்ட்டில் சப்செட்டாக இருக்கும். அதுக்கு க்ளோஷர் எடுத்திருக்கேன். க்ளோஷர்னா அதை பாரும் அதுவும் ஈக்குவலுங்கிறனால அதுக்கு பதிலாக அந்த பாரை எடுத்துகிட்டு அதை எழுதியிருக்கேன். ஸோ x minus wங்கிறது சப்செட் ஆஃப் x minus b, therefore x minus b is u, therefore b bar is contained in u, ரைட்டா? ஸோ அடுத்து கான்வர்ஸாக எப்படி ப்ரூவ் பண்ணுவோம்னா இதை எடுத்துக்கிட்டு எக்ஸை ரெகுலர்னு சொல்லுவோம். ஸோ கான்வர்ஸ்லி சப்போஸ் தட் பாயிண்ட் நான் என்ன எடுத்திருக்கேன், நான் ரெகுலர்னா என்னது? ரெகுலர்னா if a point x of x ஒரு க்ளோஸர் செட் எடுப்போம், அதில் இந்த பாயிண்ட் இருக்கக்கூடாது, அதுதான் இங்கே இருக்குது, ஓகேவா? ஸோ ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன், ஒரு க்ளோஸர் செட்டு, அந்த பாயிண்ட்டு இந்த க்ளோஸர் செட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டு ரெண்டு ஓப்பன் செட்டு, டிஸ்ஜாயிண்ட் ஓப்பன் செட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லணும், ஓகேவா? ஓப்பன் செட்டு அது டிஸ்ஜாயிண்ட்டாகவும் இருக்கணும், இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும். ஸோ அப்படி இருக்கணும். ஸோ இப்போ நம்மளுக்கு அடுத்து என்ன தெரியும்? அப்போ இது க்ளோஸ்டு செட்டு அப்படின்னா bங்கிறது க்ளோஸர் செட்னா x minus bங்கிறது ஓப்பன் செட், தட் இஸ் அது யூன்னு எடுத்திருக்கேன், ஓகேவா? u equal to bங்கிறது க்ளோஸர் செட்டு, therefore x minus b is open, ரைட்டா? ஸோ அதை வந்து u நேம் கொடுத்துருக்கேன். ஸோ யூபிஎன் ஓப்பன் செட்டு. ஸோ எக்ஸ் வந்து பிக்குள்ளே இல்லைன்னா அப்போ x minus bயில் இருக்கும். எக்ஸுங்கிறது பிக்குள்ளே இல்லைன்னா x minus bயில் இருக்கும். இங்கே தான் இல்லை, அப்போ மைனஸ் பண்ணும்போது இதில் இருக்க பாயிண்ட்ஸ் தான் வரும். ஸோ எக்ஸுங்கிறது x minus bயில் இருக்கும். x minus b இஸ் நத்திங் பட் u. ஸோ எக்ஸ் இஸ் இன் u, ஓகேவா? ஸோ பை ஆர் அசம்ஷன் நம்மளுக்கு அசம்ஷன் என்னது? ஸோ எக்ஸு ஒரு நெய்பர்ஹுட் யூங்கிற நெய்பர்ஹுட் வந்துச்சு அப்படின்னா அந்த எக்ஸ், அதாவது நம்ம பாயிண்ட் எடுப்போம், எக்ஸுன்னு ஒரு பாயிண்ட் எடுப்போம், அந்த பாயிண்ட்டுக்குள்ள நெய்பர்ஹுட் u. ஸோ அப்போ அந்த பாயிண்ட்டுக்கு இன்னொரு ஒரு நெய்பர்ஹுட் எக்ஸ்ட்ராவும் அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இதுதான் வந்து கான்வர்ஸ் பார்ட்டில் நம்மளோட அசம்ஷன். ஸோ அதை இங்கே எழுதியிருக்கேன், ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா v bar contained in u, ஓகேவா? அப்போ v bar இந்த uங்கிறது என்னது? x minus b. ஸோ b இந்த பக்கம் கொண்டு போயிட்டு v bar இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணால் b is contained in x minus b barனு கிடச்சிருக்கு, ரைட்டா? நம்ம என்ன சொல்லணும்? ரெண்டு ஓப்பன் செட் விச் இஸ் டிஸ்ஜாயிண்ட்னு சொல்லணும், ஓகேவா? ஸோ இங்கே எக்ஸ், அதாவது எக்ஸுங்கிற பாயிண்ட்டுக்கு ஒரு ஓப்பன் செட்டு, அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு ஓப்பன் செட்டு, இந்த க்ளோஸ் செட்டுக்கு ஒரு ஓப்பன் செட்டு, இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு ஓப்பன் செட்டு, இந்த க்ளோஸ்டு செட்டுக்கு ஒரு ஓப்பன் செட், இந்த பாயிண்ட்டுக்கான ஓப்பன் செட்டு இங்கே எனக்கு வந்துருச்சு பின்னு சொல்லிட்டு, ரைட்டா? இந்த க்ளோஸ்டு செட்டு பிங்கிறதுக்கான ஓப்பன் செட்டு இங்கே வந்துருச்சு. பி க்ளோஷருங்கிறது க்ளோஸ்டு, ஸோ எக்ஸ் மைனஸ் வி பாருங்கிறது ஓப்பன், ரைட்டா? இது பிங்கிறது ஓப்பன், therefore எக்ஸோடைய நெய்பர்ஹுட்டு, அதாவது எக்ஸோடைய ஓப்பன் செட்டு v, எக்ஸ் இருக்க மாதிரி ஓப்பன் செட்டு v, அண்ட் பிங்கிற க்ளோஸர் செட் இருக்கிற மாதிரி ஓப்பன் செட் வந்து x minus v bar, ரைட்டா? இது நான் இப்போ நான் ஓப்பன் செட்டு என்னென்னு சொல்லிட்டேன். அந்த ஓப்பன் செட் v and x minus v bar, ரைட்டா? அது வந்து எக்ஸுக்கும் பிக்கும். அது டிஸ்ஜாயிண்ட் எப்படி சொல்லுவேன்? டிஸ்ஜாயிண்ட் அப்படின்னா இதில் இருக்க பாயிண்ட் இதில் இருக்கக்கூடாது, ஓகேவா? ஸோ எக்ஸ் இஸ் இன் v, நெய்பர்ஹுட் ஆஃப் இது வந்து நெய்பர்ஹுட் v ஆஃப் எக்ஸ். ஸோ இங்கேருந்து இந்த கண்டிஷன்லேருந்து என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எக்ஸ் வந்து வியில் இருக்குது, ரைட்டா? எக்ஸ் வந்து வியில் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ இதில் இருக்கக்கூடாது, இதில் அந்த பாயிண்ட் இல்லை அப்படின்னா என்னோட ப்ரூஃப் வந்து ஓவர், ஓகேவா? ஸோ டு ப்ரூவ் எக்ஸு doesn't belongs to x minus v bar நான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ எனக்கு என்ன தெரியும்? எக்ஸ் வந்து யூவில் இருக்குன்னு தெரியும். யூவில் இருந்துச்சுன்னா யூங்கிறது v bar is contained in u. ஸோ இங்கே இருந்துச்சுன்னா இங்கே பெரிய செட்டில் இருந்துச்சுன்னா சின்ன செட்டில் இருக்கும். ஸோ v barல இருக்குது. v barல இருக்கிற ஒரு செட்டு, ஒரு பாயிண்ட்டு அதோடைய காம்ப்ளிமெண்ட்டில் இருக்காது. therefore எக்ஸ் வந்து doesn't belongs to x minus v bar, ஓகேவா? ஸோ வியில் இருக்கிற வியில் எக்ஸுங்கிற பாயிண்ட் இருக்குது, பட் இங்கே x minus v barல இல்லை. therefore this joint, therefore இது வந்து ஓப்பன் செட்டுன்னு சொல்லியாச்சு, which is containing இந்த v, இந்த எக்ஸுங்கிற பாயிண்ட் வியில் இருக்குது, இந்த பிங்கிறது இதுக்கு சப்செட்டாக இருக்குது. therefore x is regular, ரைட்டா? இதே மாதிரி நார்மல் ஸ்பேஸ்க்கு பாயிண்ட்டுக்கு பதில் க்ளோஸ் செட் ஏன்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணால் அந்த ப்ரூஃப் வந்து ஓவர், ஓகேவா?